நம்ம பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் எல்லாமே மிலிட்ரி ரெடினஸ் ஏர்போர்ட்டாக மாறுகிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ பயப்பட வேண்டாம். ஆல்ரெடி இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட் அப்படிங்கிறத நம்ம மோடிஃபை பண்ண போகிறோம். சில பல இன்ஸ்பெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா சண்டைக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்பதை இந்திய அரசாங்கமும் உறுதி செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பேர் பாகிஸ்தானுக்கு எண்டு கேம் போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு, நம்முடைய ஜோத்பூராக இருக்கட்டும், ஸ்ரீநகராக இருக்கட்டும், பூனே அண்ட் அதம்பூராக இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே மூடுதல் அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. ஸோ பாகிஸ்தான் கூட சண்டைக்கு போகிறோம், அதெல்லாம் கிடையாது. கிரிட்டிக்கல் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தத்தினுடைய முதல் தொகுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மூணாக பிரிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அமெரிக்க அதிபருடைய பொய் புரட்டுகள், அது கூடவே அமெரிக்க அதிபர், மேற்குலக நாடுகளுடைய கூட்டணி, கடைசியாக ஈரானுடைய செயல்பாடு. இந்த மூணையும் பார்க்கும்போது இந்த யுத்தம் எங்கே டைவெர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த யுத்தத்தை டைவெர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான். எப்படி டைவெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி ஒரு பேட்டர்ன் நம்மளால் மாற்ற முடியாதோ அதே மாதிரி அமெரிக்காவினுடைய அதிபர் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், நாம் நினைக்கிறோம் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை சடனாக மாற்றுறாருன்னு, அது கிடையாது. அதுதான் அவருடைய பேட்டர்னாகவே இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டுருக்கு, ரொம்ப தீவிரமாக நடந்துட்டுருக்கிற நேரத்தில் திடீர்னு ரஷ்யா பக்கம் நான் சாய்கிறேன், ரஷ்யா செய்வதெல்லாம் சரிதான், இந்த யுத்தம் என்னால் தொடங்கப்பட்டது கிடையாது, இந்த யுத்தத்துக்கு காரணம் 3 பேர், அந்த 3 பேரும் சேர்ந்து இந்த யுத்தத்தை முடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை உருவாக்கினார். எல்லா உலக நாடுகளும் வியந்து பார்த்தார்கள். இது அமெரிக்காவா, ரஷ்யா கூட நெருக்கமாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பேட்டர்னை எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. திடுதிப்புன்னு பார்த்தா உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுடன் ஒரு மைண்ட் டீல் அப்படிங்கிறத கையெழுத்து வாங்குறார். அப்படி கையெழுத்து வாங்கின கொஞ்சம் நேரத்திலேயே இந்த யுத்தத்துக்கு யூரோப்பு தான் காரணம், இந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறதுக்கு நானும் உக்ரைனும் அங்கேருந்து வரக்கூடிய மைண்ட் செலவுகள், லாபங்கள், அதை நான் எடுத்துக்கிறேன், ஆனால் இனிமேல் நாங்கள் இந்த யுத்தத்தில் பெருசாக பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி நீங்கள் பங்கு பெற மாட்டீங்க அப்படின்னா இந்த யுத்தத்தை யார் வழி நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அமெரிக்கா சொன்ன பதில் யூரோப்பு தான் வழி நடத்த வேண்டும். யூரோப்பு தான் வழி நடத்த வேண்டும் அப்படின்னா இவ்வளோ நாள் இந்த யுத்தத்தை வளர்த்து விட்டதே நீங்கள் தானே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போ இந்த யுத்தம் யூரோப் கையில் இருக்குது, அவங்க வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனாலேயே ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு 90 பில்லியன் யூரோஸ் எல்லாமே உக்ரைனுக்கு கொடுக்க போகிறதா அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். பட் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, அவருக்கான லாபம் கிடைச்ச உடனே யுத்தத்தை விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார் மனுஷன். இதுதான் அவருடைய பேட்டர்ன். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், இந்த யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய லாபம் என்ன? இதை தான் ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டரும் கேட்டார், உங்களுடைய லாபம் என்ன அப்படின்னு சொல்லி. இந்த லாபம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த யுத்தத்தை பற்றியான அந்த நேக்கு என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய லாபம் ஆயில் விற்பனை அப்படிங்கிறது தான். ஆயில் விற்பனை அப்படிங்கிறது வெனிசுலாவை பிடிச்சாச்சு, உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய அளவில் ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த ஆயிலை விற்பனை செய்ய வேண்டும், அதற்காக பல நாடுகளை ஆயில் வாங்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா செய்திகளையும் எடுத்து பார்க்கும்போது ஆயில் விற்பனை அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய முதல் டார்கெட். 2வது டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேலுக்கு பிரச்சனையாக இருக்கோ இல்லையோ, ஈரானுடைய அப்போதைய ரெஜிம் அயத்தல்லா அலி கமேனி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அரபுலக நாடுகளில் அவர் பெரிய ஒரு மனிதனாக வந்துட்டுருக்காரு, அவர் பேச்சுக்கு 4 பேர் ஓகே சொல்கிறாங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க, அவரை தீர்த்து கட்டணும். இது 2க்குமே அவர் செய்த ஒரே ஒரு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன் அட்டாக் அப்படிங்கிறது தான். உடனடியான அட்டாக், அதுக்கான காரணத்தை தேடிக்கிட்டே இருந்தார். ஜென்சி ப்ரொட்டஸ்ட் ஒன்று உருவாச்சு. ஜென்சி ப்ரொட்டஸ்ட் உருவான உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, அட்டாக் அப்படிங்கிறத நடத்திட்டார். ஸோ இந்த அட்டாக் நடத்தின கொஞ்சம் நாள்லேயே அடுத்ததாக அயத்தல்லா அலி கமேனி அவர்களை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. ரெஜிம் சேஞ்ச் வரும்னு எதிர்பார்த்தாங்க, அந்த ரெஜிம் சேஞ்ச் வரல. இங்கேருந்து அமெரிக்காவினுடைய அதிபர் நினச்ச மாதிரி இந்த யுத்தம் போகலை. அதாவது அந்த யுத்தத்துக்குன்னு வேறொரு போக்கு அப்படிங்கிறது உருவாச்சு. அந்த யுத்த போக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஈரான் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தலைவர்கள், அயத்தல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டாலும் மொஜ்தபா கமேனி அவர்கள் தலைவராக இருப்பார், நாங்கள் யுத்தத்தை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த யுத்தம் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு.
சரி, இந்த யுத்தம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கே, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டால் வெனிசுலாவினுடைய ஆயில் அப்படிங்கிறத நம்ம டைவெர்ட் பண்ணி விட்டுடலாம், நிறைய நாடுகள் நமக்காக காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் எதுவுமே அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் பல ஏரியாக்களையும் ஆயில் அப்படிங்கிறதுடைய தேவை அதிகமாச்சு. ஆனால் அந்த ஆயிலை ரிஃபைன் பண்ணி கொடுக்கறதுக்கான நிறுவனங்கள் அப்படிங்கிறதுலாம் இல்லை, அதிகமாக இல்லை. அடுத்ததாக ஒரு டீல் போடுறாரு, ரிலையன்ஸ் உள்ளே போகிறாங்க, அமெரிக்காக்குள்ளே போகிறாங்க. முக்கியமான ஒரு டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டீலுக்கெல்லாம் பிறகும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கொஞ்சமும் திறக்கப்படவில்லை. இவர் நினச்சதை விட ஸ்பீடாக ஆயிலுக்கான தேவை பல நாடுகளுக்கும் உருவாகுது. அவர் போட்ட சாங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவர் ரிவர்ட் பண்ணுறார். ரஷ்யாவுக்கு போட்ட சாங்ஷன்ஸ், பொருளாதார தடையை நான் இல்லை 30 தினங்களுக்கு மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஈரானுக்கு போட்டிருந்த ஆயில் சாங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் நிப்பாட்டுறேன் அப்படிங்கிறார். ஸோ அவருடைய ஸ்டாண்டில் அவர் இல்லாதது காரணம் அவரை நினச்ச மாதிரி அந்த யுத்தம் போகாதது தான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது. அப்போ இவருக்கு ஒரு எண்ட் இருக்குல்ல, ஒரு டீல் வாங்கிட்டு உக்ரைனை கைவிட்ட மாதிரி ஈரான் கூட ஒரு டீல் வாங்குறதுக்கு இவர் என்ன செய்கிறாரு, பல நாடுகளையும் இந்த யுத்தத்துக்குள்ளே இழுக்க பார்க்கிறார். ஐரோப்பா ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் போரில் விழுந்துட்டாங்க. ஆனால் இந்த யுத்தத்தில் யாருமே விழமாட்டுக்காங்க. ஃப்ரான்ஸை கூப்பிட்டு பார்த்தாரு, வரல. யூகேயை கூப்பிட்டு பார்த்தாரு, வரல. பா நீயாவது வாப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய இத்தாலியை கூப்பிட்டு பார்த்தாரு, வரல. இன்னும் தூரத்தில் இருக்கக்கூடிய அடுத்ததாவது ஸ்பெயின் இருக்காப்பா வாப்பா அப்படின்னு கேட்டால் அவங்களும் வரல. போலந்து கூப்பிட்டு பார்த்தாரு, அவங்களும் வரல. அப்போ யாருமே வராத ஒரு நிலைமையில் இந்த யுத்தத்தை யார் தலையிலையும் கட்ட முடியாது. இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் யூரோப் நாடுகளை பற்றி, ஃப்ரான்ஸை பற்றிலாம் அவங்க எனக்கு ஹெல்ப்பே பண்ணலை அப்படின்னு சொன்னவர், எப்போதுமே இதை அமெரிக்கா நினைத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னவர், அடுத்ததாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்திய மார்க்கெட்டை எய்ம் பண்ணி அவர் இந்த ட்வீட் போட்டாரான்னு தெரியல. நாங்கள் ரொம்ப டீப்பாக உள்ளக்க போக போகிறது கிடையாது. ஈரானை ரொம்ப கூடுதலாக அடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் யார் ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு தேவையான ஒரு இடமாக அதை பார்க்கிறார்களோ, யார் ரொம்ப பெரிய அளவில் லாபம் எடுக்கிறார்களோ, யார் அங்கே ட்ரேடு பண்ணுறாங்களோ அவங்களே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறப்பார்கள். என்னுடைய தேவை என்னென்னா அங்கேருந்து ஒரு யுத்தக்களம் அப்படிங்கிறது எங்களை எதிர்த்து வரக்கூடாது. ஸோ அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிப்பது, அவங்களுக்கான வெப்பன் சிஸ்டத்தை அழிப்பது, இதுதான் என்னுடைய டார்கெட் அப்படிங்கிறார். அப்போது அமெரிக்காவினுடைய டார்கெட் அவர் சொல்லிட்டாரு. இந்த யுத்தத்தை அப்படியே யூரோப் பக்கம் திருப்புறார். ஏன்னா யூரோப்புக்கு இப்போ கேஸ் இல்லை, யூரோப்பிட்ட போதுமான அளவுக்கு கச்சா எண்ணெய் இல்லை. இது எதுவுமே இல்லாத யூரோப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்தே ஆக வேண்டும். எந்த விதமான செலவுகளும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்க வேண்டிய பொறுப்பை யூரோப் நாடுகள்கிட்ட கொடுத்துட்டு இந்த யுத்தத்திலிருந்தும் கலர ஆரம்பிக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். இந்த யுத்தத்திலிருந்து கலர ஆரம்பிக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு உறுதுணையாக இன்னொரு நாடும் இருக்கணுமே, இஸ்ரேல். ஆனால் இங்கே தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமான டார்கெட் வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய டார்கெட்டு நான் சொன்ன மாதிரி 2 விஷயங்களாக இருந்துச்சுன்னா, இஸ்ரேலினுடைய டார்கெட் ஈரானே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ ஈரானே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி நெத்தன்யாகு அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். எஸ், நாங்கள் ஈரானுக்குள்ளே இறங்கி அடித்தோம், எங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஒன்று, நாங்கள் இன்னும் ஒரு நாட்டுடன், இன்னும் ஒரு அலைன்ஸுடன் பக்காவாக கேதர் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை அமைத்து கொண்டிருக்கிறோம், சீக்கிரமாக அதை பற்றியான அறிவிப்பை கொடுக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போ பிரம்மாண்டமான கூட்டணி, யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் இந்த இடத்துல ஒரு சிக்னலை கொடுக்குறார். அந்த சிக்னல் என்ன அப்படிங்கிறத டீகோட் பண்ண முடியலை. அது ஒரு நாடா, அது ஒரு அமைப்பா, ஹூத்திஸோ இல்லாட்டி ஹிஸ்புல்லாவோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு அமைப்பா அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியலை. ஆனால் நாம் சூப்பர் பவர் நாடாக மாறப்போகிறோம், இஸ்ரேல் சூப்பர் பவர் நாடாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பையும் கொடுக்கிறார். ஸோ சூப்பர் பவர் நாடாக மாறப்போகுது, நல்ல ஒரு அலைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வைக்க போகிறோம், ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப டீப்பாக செய்ய போகிறோம். இது எல்லாமே இப்போ இஸ்ரேலுடைய அதிபர் நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இஸ்ரேல் இந்த யுத்தத்தை விட போகிறது மாதிரி இல்லை. ஆனால் ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாடு இப்போ புதுசாக இஸ்ரேல் கூட சேர்ந்து ஈரானை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதுக்கு நடுவில் தான் பெசஸ்கேன் அவர்கள்ட்ட அல் ஜசீரா மாதிரியான ஊடகங்கள் கேள்வியை கேட்கும்போது, எஸ், இந்த யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு நாங்களும் விரும்புகிறோம், வேணும்னா இந்த யுத்தத்தை நிப்பாட்டுவோம், ஆனால் என்ன, எங்களுக்கு ஃபுல் கேரண்டி வேணும் அப்படிங்கிறார். ஸோ இந்த ஃபுல் கேரண்டி வேணும்னா இந்த யுத்தத்தை நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகள் போதும் மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகுது. மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான். ஏன்னா இதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனை பெசஸ்கேன் அவர்கள் சொல்கிறாரு. நாங்கள் பீஸ் டீலுக்கு இனிமேல் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறார். ஸோ இனிமே அமெரிக்கா பீஸ் டீல் அப்படின்னு சொல்லி ஏதாவது நியூஸ் போடுறாங்க அப்படின்னா, பீஸ் டாக் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதை ஈரான் விரும்பவில்லை, உடனடியாக மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ண வச்சிடாதீங்கிறது தான் அர்த்தம்.
ஏன்னா பெசஸ்கேன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பீஸ் டீல் அப்படிங்கிறத கடந்த 2 முறை பீஸ் டாக்குக்காக நாங்கள் போகும்போதும் 2 முறையும் எங்களை யார் அடித்தாங்க? அமெரிக்கா அடித்தாங்க. 3வது முறையும் நாங்கள் பீஸ் டாக்குக்கு போய் அடி வாங்குறதுக்கான தேவை கிடையாது, உடனடி யுத்த முடிவு அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும், சீஸ்ஃபயர்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. சீஸ்ஃபயர்னா தற்காலிகமாக யுத்த முடிவு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ரீஜனலாக எல்லா இடங்களிலுமே இருக்கக்கூடிய யுத்தத்தை முடித்து வைக்க வேண்டும், அதுதான் இந்த யுத்த முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெசஸ்கேன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சிரியா சொல்லிட்டாங்க, இந்த யுத்தத்துக்குள்ளே நாங்கள் வரல அன்லஸ் எங்களை யாராவது அட்டாக் பண்ணுற வரைக்கும். ஸோ சிரியா இதுக்குள்ளே வரப்போகிறது கிடையாது. ஃப்ரான்ஸ் வரல, யூகே வரல, ஸ்பெயின் வரல, இட்டாலி வரல, இந்த ஆஸ்திரேலியா வரல, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய போலந்து வரல. அப்போ யாருமே இங்கே வராத போது 2 நாடுகள் நாங்கள் தயார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் அமெரிக்கா. அடுத்ததாக அவங்களுடைய விமானம் தாங்கி கப்பலான USS ஜார்ஜ் H.W. புஷ் அப்படிங்கிறது இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் பக்கம் திருப்பி இருக்கிறார். ஸோ டோட்டலாக 3 அமெரிக்காவினுடைய ஏர்க்ராஃப்ட் கரியர் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் ரீஜனில் வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு புறம் இந்த யுத்தத்தை, அது ஒரு பேட்டர்ன் நான் என்ன சொல்கிறேன்னா, யுத்தத்தை கொஞ்சம் டீப்பாக முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி இந்த யுத்தத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்துவிட்டார். ஸோ இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு புஷ் வேணும், அப்படியே மேலே, அதாவது ஒரு சின்ன அடி ஈரானை அடிச்சுட்டு அதன் பிறகு இதுக்கு மேலே எனக்கு அடிக்கிறதுக்கு ஈரான்ட்டு எதுவுமே இல்லை, நான் இறங்கிறேன்டா, இந்த யுத்தம் எனக்கான யுத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேக் அடிக்க போகிறாரு. ஊர் ஃபுல்லாக சேர்ந்து மறுபடியும் ஈரான் கூட சண்டை போடுவாங்களா, இல்லாட்டி கச்சா எண்ணெய்க்கு சண்டை போடுவாங்களா, அடுத்த 1.5 வருடத்திற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண போகிறாங்களா, அதுக்கு முன்னாடி அமெரிக்கா மீண்டும் அவங்களுடைய பணத்தை டபுளாக்கி அவங்களுடைய ஆயில் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்த்து கொள்வார்கள். ஸோ இங்கே ஈரான் ஒருவேளை அடிக்கப்படும் போது ஈரானுடைய ப்ராக்சிஸ் ஏதாவது தாக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் அதற்கான பதிலை சொல்கிறாங்க. ஈரானுடைய அலைஸ், அவங்களுடைய நட்பு நாடுகள், அவங்களுடைய ப்ராக்சிஸ் நமக்கு நேரடி த்ரெட்டாக இப்போதைக்கு இல்லை, நேரடி த்ரெட்டாக வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சீனாவோ ரஷ்யாவோ நமக்கு நேரடி எதிரி கிடையாது, அந்த எதிரியாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. இதுவரையிலும் பார்த்த செய்திகளின் அடிப்படையில் கம்ப்ளீட்டாக இந்தியாவில் இந்த செய்தியை உன்னிப்பாக கவனிங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏதோ விஷயத்தை இன்டைரக்டாக நம்மகிட்ட சொல்ல வராரு. யுத்தம் முடிவடைகிறதுக்கான வாய்ப்புகளை நோக்கி இந்த யுத்தம் நீங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக புரியுது. ஆனால் கிரவுண்ட் இன்வேஷன் மட்டும் அமெரிக்காவோ இஸ்ரேலோ செய்யாமல், 2 பேரும் சேர்ந்து செய்யாமல் இஸ்ரேல் செஞ்சாங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக சில வார்த்தைகளை சொல்ல வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு எதுவுமே கிடையாது, கிரவுண்ட் இன்வேஷன் மட்டும்தான். நாளைக்கு கிரவுண்ட் இன்வேஷனை பற்றி ஏதாவது செய்திகள் வந்தால் மட்டும்தான் அதிகமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லைனா இது இப்படியே சைலண்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.